ஹாய், இன்றைக்கி ஹெல்த்தியான சூப்பர் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கம்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் கம்புங்க, ஒரு கிளாஸ் இட்லி அரிசி, அரை கிளாஸ் அதிலே உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே நல்லா கலந்துட்டு நல்லா கழுவிடுங்க. ஏன்னா நல்லா வெள்ளையாக இருக்கணும் தண்ணி. அது கழுவிட்ட பிறகு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ண பிறகு இப்படி தாங்க பேட்டர் ரெடியாகும். சூப்பரான மாவு ரெடி ஆகிடுச்சு. இது புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும் புளிக்கிறது. புளித்த பிறகு நம்ம ஈஸியாக இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் பாருங்கள் நல்லா மொறுன்னு செவந்து வந்திருந்தது. தோசையே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது. நான் இட்லி தோசைக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பச்சை பயிர் தோசை, கம்பு தோசை, கொள்ளு தோசை, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே செய்வேன். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வரும். நிறைய விலாக்ஸுமே வரும். சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த கம்பு தோசை பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கம்பு தோசை. நார்மல் தோசை கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. இதுலேயே தோசையிலேயே கேரட்லாம் துருகி போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியும் கூட. குழந்தைகிட்ட கொடுத்தா ரொம்ப விருப்பமாகவே சாப்பிட்டான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.